ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து ஸ்ட்ரா. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இந்த படம் இருக்குது. டைலர் பெரியோட டைரக்ஷனில் டரேஜி ஹென்சனோட அவர்களோட நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய படம். இந்த படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு வறுமையின் உச்சக்கட்டத்தை வந்து பேசக்கூடிய படம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்தியா மாதிரியே பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளில் தான் வந்து வறுமை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இல்லைங்க. அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாட்டிலையும் இந்த அளவுக்கு ஒரு வறுமை திண்டாடுங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. இதில் ஹீரோயினாக நடிக்கிற அந்த தரேஜா ஹென்சனுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் வந்து ஆஸ்துமா நோயால் கவதிப்படுது. ஸோ அந்த குழந்தைய படிக்க வைக்கிறது அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த அம்மா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க. டபுள் ஒர்க்கு பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு $40 கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸ்கூலில். அது கட்டினா தான் அந்த குழந்தை வந்து ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி கட்ட முடியலன்னா அந்த குழந்தைய வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி வந்து அந்த கவர்மெண்ட்டே எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ இதுக்காக அந்த அம்மா ரொம்ப போராடுது. இதுக்கிடையில் ஒரே நாளில் இந்த அம்மாவுக்கு அடுத்தடுத்து துயர சம்பவங்கள் நடக்குது. இது வந்து இயல்பாக எல்லாரோட மனிதர்களையும் நடக்கும். நமக்கே ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டுவோம். அது மாதிரி இந்த அம்மா தொடர்ந்து பல சிக்கலில் மாட்டுது. அது ஒரு சில கொலைகள்லையும் போய் முடியுது. அந்த அம்மாவுக்கு வேலை பறி போகுது. கடைசியில் அந்த குழந்தையும் வந்து என்னன்னா அந்த ஆர்பனேஜில் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ தொடர்ந்து அவலங்களுக்கு உட்படும் பொழுது அந்த அம்மா பேங்க்கில் போய் எப்படியா அந்த $40 எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைய மீட்டுறணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆணுச்சு, அந்த குழந்தை என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. இந்த தரேஜி ஹென்சன் வந்து அவங்களுக்கு கிளிசரின் வாங்கின செலவே ஒரு ப்ரொடக்ஷன் டீமில் அந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த அம்மா தத்ரூபமாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு வறுமையின் வந்து கொடுமையை வந்து அந்த அம்மா வந்து தன்னோட கண்களாலும் தன்னோட பாடி லாங்குவேஜாலையும் அழுதே அவங்க தீர்க்கிறாங்க. இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தாலுமே போக போக இந்த படம் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக ஆயிடுது. பொதுவாக இதெல்லாம் வந்து நம்ம இந்திய படங்களில் தான் சென்டிமெண்டல் காட்சிகள் அதிகமாக இருக்கும். ஒரு மிகைப்பாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் படத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு சென்டிமெண்டல் சீன்லாம் நான் பார்க்குறது வந்து ரொம்ப மிகைப்பாக இருக்குது. ரொம்ப உண்மையோடு ரொம்ப யதார்த்தத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்குது. திரைக்கதையும் எந்த விதமான வந்து தொய்வும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த படம். இது அனைவராலும் பார்க்க வேண்டிய படம். அதாவது வந்து அன்னாடம் வந்து பொழப்பு நடத்தி வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை வந்து எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த படம் ரொம்ப நமக்கு வந்து பேசுது. அதுவும் அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகள்லேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்றத பேசுகிறது ரொம்ப புதுமையாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் நமக்கு வந்து ஒரு ஹார்ட் டச்சிங் மூவியாக இருக்கும். அதே மாதிரி படமும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். அடுத்து என்ன நடக்குன்ற அந்த ஜானரில் தான் இந்த டைரக்டரும் கொண்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக அனைவராலும் பார்க்க வேண்டிய படம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.